ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்காக அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சென்னையோட மிகப்பெரிய எக்ஸ்பிரஸ்வே, அடுத்த எல்லாராலையும் பேசப்படுற மிகப்பெரிய எக்ஸ்பிரஸ்வே என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பெரிபெரல் ரோட். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சென்னையோட அவுட்டர் ரிங் ரோடு, அதாவது வண்டலூர்ல இருந்து மீஞ்சூர் வரைக்கும் இருக்கிற ரோடு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து அதை விட பல மடங்கு பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ரோடு. நம்மளோட நார்த்லயும் வெஸ்ட்லயும் பார்த்தீங்கன்னா இந்த ரோட் மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிருக்குங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். இப்போ நம்ம இந்த சிபிஆர், அதாவது சென்னை பெரிபெரல் ரோட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓஆர்ஆர்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், சென்னை அவுட்டர் ரிங் ரோட். அந்த சிபிஆர் பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ், இந்த ரோடோட டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 133.65 கிலோமீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 நேஷனல் ஹைவே, அதாவது NH5, NH205, NH4 அண்ட் NH45, இந்த 4 நேஷனல் ஹைவேவையும் 8 ஸ்டேட் ஹைவேஸையும், அதாவது SH51, SH50A, SH50, SH48, SH57, SH49B, SH49 அதாவது ECRன்னு சொல்லுவோம், அப்புறம் SH49A அதாவது OMRன்னு சொல்லுவோம். இந்த 8 ஸ்டேட் ஹைவேவையும் இந்த சிபிஆர் வந்து கனெக்ட் பண்ணுது. இந்த சென்னை பெரிபெரல் ரோட் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம், அதாவது எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா பூஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எண்ணூர் போர்ட் வரைக்கும் இந்த ரோடு இருக்கும். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2020 ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 5 ஃபேஸஸ்ல வந்து நடக்கும். 5 ஃபேஸா வச்சு பண்றாங்க, ஒரு ஃபேஸா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,301 crores. இதுக்கு வந்து ஆல்ரெடி பப்ளிக் ஹியரிங்கும் வந்து ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணிட்டாங்க, அதாவது பொதுமக்களோட கருத்து கேட்டும் ஆல்ரெடி இது பண்ணிட்டாங்க. இந்த சென்னை பெரிபெரல் ரோடு வந்து மொத்தம் 2 இடத்துல அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்கு. ஒன்று கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனில், இன்னொன்று என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ். இது ரெண்டுமே அவங்க வாங்கணும். இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட ஸ்டேட் ஹைவேஸ்னால 9th July 2014 வந்து அப்ரூவ் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் இதில் செக்ஷன் 3 and 5, அதாவது ஃபேஸ் 3 and 5ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் போகிறதுனால இது வந்து அதனால தான் இது என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 1000க்கு மேலே மரங்கள் வந்து வெட்டப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து நம்ம வந்து லீஸ்டாக தான் சொல்லியிருக்கோம். அது வந்து 1000 to 2000 ட்ரீஸ் வந்து இதில் வந்து கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, பர்டிகுலராக இந்த ஃபேஸ் 3 and 5ல. அதுக்கப்புறம் இதோட லேண்ட் அக்வசிஷன் பார்த்தீங்கன்னா 665 ஹெக்டர்ஸ் வந்து பிரைவேட் லேண்ட் இருந்தும் 135 ஹெக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் லேண்ட்லையும் வாங்குற மாதிரியும் ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இந்த சென்னையோட பெரிபெரல் ரோடோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஹை டெக்னாலஜி ரோட் வித் இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வேர் த ஹைவே வில் பி மானிட்டர்ட் பை சிசிடிவி. அதாவது இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையுமே இருக்கும், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு ஒரு டைம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சிட்டியில் ஒரு 200 to 300 மீட்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு கேமரா அப்படிங்கிற விதத்தில் கண்டினியூஸாக கேமரா இருக்கும். அதே மாதிரி இதில் சிசிடிவி கேமரா இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ளட் மெஷர்மெண்ட் அதுக்கும் இது இருக்குது. ப்ளஸ் வார்னிங் சிஸ்டம், பெடஸ்ட்ரியன் ஃபெசிலிட்டிஸ், நடந்து போகிறவங்களுக்கான ஃபெசிலிட்டி, லைட்டு, ட்ரக்கு, லாரி நிப்பாட்டுறதுக்கான பார்க்கிங்கு, பஸ் நிப்பாட்டுறதுக்கான ஸ்டாப்ஸு, அது தவிர பெட்ரோல் நிரப்புறது, இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ரோட்டில் வந்து இருக்குன்னு சொல்லப்படுது. ஃபேஸ் 1க்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லோன் அக்ரிமெண்ட் வந்து சாங்ஷன் ஆயிருச்சு. அதாவது 2470 கோடி வந்து JICA, அதாவது ஜப்பான் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் ஏஜென்சினால இந்தியாவுக்கும் இந்த இதுக்கும் அக்ரிமெண்ட் சைன் ஆகி ஆல்மோஸ்ட் இந்த அமௌண்ட்டு சாங்ஷன் பண்ணிட்டாங்க. சிபிஆரோட ஃபேஸ் 1, அதாவது இந்த ஃபேஸ் 1 வந்து எண்ணூர் போர்ட்லேருந்து தச்சூர் வரைக்கும் இந்த ஃபேஸ் 1 வந்து செயல்பாட்டில் இருக்கும். அதாவது இந்த ரோடுக்கு இதுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் இந்த ரோடு போடுறாங்க. இந்த ரோடு எதை கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே 5 NH5 வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 25.50 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் இவங்க பண்ண போகிறாங்க. இதில் வந்து 4 லேன், அதாவது கேரேஜ் ரோடுக்கு வந்து 4 லேன் மிடில்லையும் 2 லேன் சர்வீஸ் ரோடும் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க 2 சைடும். இதுக்கு வந்து CRS கிளியரன்ஸும் இதுக்கு வந்து வாங்க வேண்டியது இருக்குது. இதுக்கு ஆல்ரெடி DPR ஸ்டடி வந்து பண்ணிவிட்டு அதுக்கு ஆல்ரெடி அப்ரூவலும் பண்ணிட்டாங்க. அதுக்கு நம்ம லாஸ்ட் இதில் பார்த்துருக்கோம், நம்மளோட அந்த JICA வந்து இதுக்கான ஃபண்டையும் சாங்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த ஃபேஸ் 1 இதோட ஒர்க் வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சிபிஆரோட ஃபேஸ் 2 எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தச்சூர்லேருந்து திருவள்ளூர் பைபாஸ் இதுக்குள்ள தான் வந்து இந்த இதில் போடுறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே 5 NH5ல தான் கனெக்ட் ஆகுது. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 26.25 கிலோமீட்டர்ஸ். இதோட ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 லேன் கேரேஜ் ரோடுக்கும்
2 லைன் சர்வீஸ் ரோடுக்கும் இதில் இருக்கப்படுது. ஃபேஸ் 3 எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பைபாஸ்ல இருந்து ஸ்ரீபெரும்பூர் வரைக்கும். ஆல்ரெடி இதில் வந்து NH4க்கு வந்து இது கனெக்ட் ஆகும். இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 29.55 கிலோமீட்டர்ஸ். இதோட ரோட் பார்த்தீங்கன்னா 6 லேன் ரோடும் 2 சர்வீஸ் லேனும் இதில் இருக்கும். இதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த இதிலே நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகும் இந்த ஸ்ரீபெரும்பூர் சைடில் வர்றதுல. ஸோ அதனால வந்து இதுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கணும். ஃபேஸ் 4 எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்பூர்லேருந்து சிங்கப்பெருமான் கோயில். ஆல்ரெடி இப்போ இந்த ரோடு வந்து ரொம்ப டைட்டான ரோடுன்னு சொல்லலாம். நம்ம ஜிஎஸ்டிலேருந்து எஸ்பி கோவில், அதாவது எஸ்பி கோவிலேருந்து லெஃப்ட் எடுத்திருப்பாங்க செங்கல்பட்டுலேருந்து வந்தீங்கன்னா ஸ்ரீபெரும்பூர். அதுக்கு வந்து ரயில்வே கேட் கூட கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பயங்கர பீக்கான ரோடு, ஒரகடம் வழியாக கனெக்ட் ஆகிற ரோடு இது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா NH45யும் NH205யும் ஸ்டேட் ஹைவேவையும் கனெக்ட் பண்ணும் நிறைய ரோடு. இப்போ ஆல்ரெடி ஸ்டேட் ஹைவே தான் இருக்குது. அது தவிர ஸ்ரீபெரும்பூர் ஸ்டெச் கனெக்ட் ஆகிறது வந்து NH205 ப்ளஸ் அந்த நம்ம தாம்பரம் ஜிஎஸ்டி கனெக்ட் ஆகிறது NH45. ஸோ 3 ரோடு இது கனெக்ட் ஆகும். இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24.85 கிலோமீட்டர்ஸ். இதோட ரோடோட அகலம்லாம் பார்த்தீங்கன்னா 6 லேன் ரோடும் 2 சர்வீஸ் லேன் ரோடும் இதுக்கு இருக்கும். ஃபேஸ் 5 அதாவது இந்த சென்னை பெரிபெரல் ரோடோட லாஸ்ட் ஃபேஸ் வந்து இதுதான். சிங்கப்பெருமான் கோயில் எஸ்பி கோயில்ல இருந்து மகாபலிபுரம் அதாவது பூஞ்சேரி ஜங்ஷன் வரைக்கும் இந்த ரோடு போகும். இதோட கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா NH45யும் ECRயும் இது கனெக்ட் ஆகும். இது வந்து டோட்டல் வந்து 27.5 கிலோமீட்டர்ஸ் வந்து இது கவர் ஆகும். இதோட ரோட் பார்த்தீங்கன்னா 6 லேன் மெயின் ரோடுக்கு, அந்த கேரேஜ் ரோடுக்கு வந்து 6 லேனும் 2 சர்வீஸ் லேனும் இருக்கும் 2 சைடும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளேயும் வழியாக போகும். அதனால இதுக்கும் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கி ஆகணும். இப்போ நீங்க பார்க்குற இதுதான் வந்து இந்த ரோடோட மேப். அந்த ரெட் கலர்ல வர்றதுல தான் இந்த ப்ராஜெக்ட் வரப்போகுது. இது நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னைய சுத்தி இப்போ ஒண்ணுமே இல்ல. சவுத்ல இருந்து வர்ற எல்லா ட்ரக்ஸா இருக்கட்டும், இல்லன்னா எந்த ஒரு வெஹிக்கிள்ஸ் பீச், நம்ம ஹார்பர் போர்ட் போறது எல்லாமே இந்த ரெட் சர்க்கிள் வழியா, செமி சர்க்கிள் வழியா அப்படியே வந்து எண்ணூர் போர்ட்டுக்கு போற மாதிரி தான் இதோட பிளான். மொரோவர் எதுவுமே சிட்டிக்குள்ள வரக்கூடாது. எல்லாமே சென்னையோட அவுட்டர்லயே போயிட்டு சிட்டியோட டிராஃபிக் இடைஞ்சல் இருக்கக்கூடாது, சிட்டியோட டிராஃபிக் கம்மி பண்ணணுங்கிற இன்டென்ஷன்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம அவுட்டர் ரிங் ரோட விட பயங்கரமா ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா சென்னையோட புறநகர் பகுதி தான் வந்து ரொம்ப வேகமா டெவலப் ஆயிட்டு வருது. ஸோ இது வந்து இன்னும் ஃபர்தரான புறநகர் பகுதிகள் வந்து டெஃபினட்டாவே இதுக்கு டெவலப் ஆகும்னு நம்ம சொல்லலாம். இந்த மேப்ல நீங்க பார்த்துருப்பீங்க, பூஞ்சேரி, சிங்கப்பெருமான் கோயில், ஸ்ரீபெரும்பூர், திருவள்ளூர், தாமரைப்பாக்கம், தச்சூர், காட்டுப்பள்ளி, எண்ணூர் போர்ட்ல வந்து இந்த ரோடு வந்து ஃபைனலா கனெக்ட் ஆகும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோட கோட் ஆஃப் தி டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் மாதிரி. அந்த பயணத்துல வந்து நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுல வந்து போகும்போது ரோடு சரியில்லை, தங்குற இடம் சரியில்லைன்னு சொல்லி நம்ம குறை சொல்லாம அந்த பயணத்தை வந்து நம்ம வந்து இனிதே நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட கோட் ஆஃப் தி டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.